இவர் சொன்ன இந்த எஸ்ஐபி பிளான் சொன்னாங்க பார்த்தீங்களா, அது எப்படி அதை ஆவரேஜ் பண்ணி வந்ததுன்றதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் விஷயமா என்கிட்ட ஒரு வீடு வாங்கலாமா வாசல் வாங்கலாமான்னா ஃபஸ்ட்டு நீ சண்முகத்தை போய் ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் மனமகிழ்ச்சி அடைஞ்சிருப்போம். எப்போ கரெக்டாக சொன்னார் இந்த மனுஷன் கேட்டோம், அது பலன் அடையிறோம்னு சொல்லி. அதோட வளர்ச்சி தான் நீங்கள் நிறைய வீடியோஸ் போகிறாரு, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுலாம் வந்து சொல்லும் பொழுது ஓகே. எனக்கு இது ஆக்சுவலி நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும். இது ஷான் வெல்த் ஹாப்பி மணின்னு ஆரம்பிக்கும் போது சும்மா இல்லை, மணினாலே ஹாப்பி தான், இல்லை ஹாப்பி மணி வேறு. ஸோ கண்டிப்பாக இதோடைய வெல்கம் டு ஷான் வெல்த். உங்களை ஹாப்பி மணி வியூவர்ஸ்க்காக கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்க சார். நான் வழக்கறிஞர் அறிவுநிதி, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஆல் ஓவர் இந்தியாவில் வழக்கறிஞர் தொழிலில் ஏதோ ஒரு வகையில் சிறப்பான வகையில் நாங்கள் பணி செஞ்சுட்டுருக்கிறோம். சார் 2006 எங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களை இன்வெஸ்ட் பண்ணணும்னு எது சார் உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுச்சு? உண்மையை சொல்லணுன்னா வந்து சண்முகம் அப்படின்ற இந்த நிறுவனத்தில் இருக்கிற இந்த நிறுவனத்துடைய இன்னைய மேலாளர், இன்னைக்கு தலைவர் வந்து ராயபுரத்தில் ஒரு நார்த் சென்னையில் வட சென்னையில் ஒரு சாதாரணமான சண்முகம் எனக்கு தெரியும். அந்த சண்முகம் வந்து நான் வழக்கறிஞர் தொழிலை ஆரம்பித்து ஒரு 7-8 வருஷம் நடக்கும் பொழுது அவர் என்னை சந்தித்து ஒரு நண்பர் மூலிமா அறிமுகமாகும் பொழுது இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பற்றிலாம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதில் 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. வழக்கறிஞர் தொழிலில் உங்களுக்கு நிரந்தர வருமானம் கிடையாது. இப்போ மாதம் சம்பளம்னு ஒன்று இருக்குதுங்களா, அந்த மாதிரி வழக்கறிஞர் சொல்ல முடியாது. ஒரு மாதம் கிடைக்கும், 3 மாதம் வராமல் இருக்கும், 1 வருஷம் இல்லாமல் இருக்கும். ஸோ அப்போது அவர் வந்து அதற்கு ஏற்ற மாதிரி எனக்கு புரிய வைக்கிற மாதிரி எனக்கு அது அறிமுகப்படுத்தி எனக்கு தொடர்ந்து அவர் அந்த சர்வீஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், இதோட பெனிஃபிட் என்ன, அது என்ன மாதிரி கிடைக்கும்னு எனக்கு தொடர்ந்து அவர் சொன்னதுனால ஒரு அறிமுகம் ஏற்பட்டு கடந்த 20 வருடமாக என்னுடைய ஃபண்ட் மேனேஜராக, அன்றைக்கி நான் சண்முகமாக பார்த்த சண்முகம் சார் வந்து இன்றைக்கி ஷான் வெல்த் ஒரு ப்ரைவேட் லிமிட்டடாக வளர்ந்து இருக்குதுன்னா ஏதோ நானும் ஒரு சின்ன அணில் மூலம் நாங்கள் ஏதோ ஒரு கிளைண்ட்டாக வந்து தொடர்ந்து எங்களுடைய பங்குல இருக்குது. ஸோ அதுதான் காரணம். ஓகே, நீங்கள் 15 இயர்ஸ் பிஃபோரே உங்கள் சில்ட்ரன்ஸுக்கு வந்து அவங்க பேரில் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அது பண்ணணும்னு உங்களுக்கு எது சார் உங்களுக்கு உந்துதலாக இருந்தது? அதாவது 2006 எனக்கு அவர் சண்முகம் அறிமுகப்படுத்தி அப்போ ஒரு 2-3 கம்பெனி மியூச்சுவல் கம்பெனி இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி அது எஸ்ஐபி போடணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியும். ஏன்னா எனக்கு எப்போயாவது பணம் மொத்தமாக வரும், அப்போ நான் அதில் ஒரு தொகையை நான் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு பயன்புள்ளாருன்னு சொல்லுவார். அந்த காலகட்டத்தில் எனக்கு மகன் அப்போ தான் எனக்கு 2005-2006 மகன் பிறந்த உடனேவே அது வருஷம் இவனுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு அவர் கேட்டார். பிறந்த குழந்தைங்க நாங்கள் என்ன பண்ணோம் வெயிட் பண்ணும்போது, சார் ஏன் நீங்கள் வந்து இவங்க பேர்லேயே ஒரு அக்கௌண்ட் பண்ணி இவங்க இப்போயே ஆரம்பிக்கலாம்னா அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஏன்னா என்னுடைய தந்தையாரோ என்னோடய தாயாரோ என்னுடைய குடும்பங்களோ யாருமே எனக்கு ஒரு வயசில் என்ன சேர்க்க வைக்கணும்னு யோசிக்கல. அந்த கேள்வியை என்னை சண்முகம் எனக்கு கேள்வியாக எழுப்பி அதை என்னை யோசிக்க வச்சார். ஸோ அதனால் அந்த ஒரு ஆர்வத்தில் அந்த வயசுலேயே ஒரு வயசுலேயே அவங்களுக்கு வந்து வங்கி கணக்கு ஓப்பன் செய்து ஒன்றும் சொல்லப்போனால் அப்போத்துலேருந்து அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பித்தது. அன்றைக்கி ஆரம்பித்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய பலன் வந்து என்னன்றதை வந்து நான் வந்து அது ஒரு 8 வருஷத்துலேயும் ஒரு 10 வருஷத்துலேயும் கிடைக்கும் பொழுது அது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அது ஒரு பெரிய விஷயம், அதான் ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு. இப்போது அந்த மைனர் நேமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணதால் உங்களுக்கு என்ன சார் உங்களுக்கு அதில் இருந்து இப்போது ஒரு அதுலேருந்து நம்ம விட்ரா பண்ண முடியாது, அவங்க மேஜர் அட்டைன் பண்ணுற வரைக்கும் விட்ரா பண்ண முடியாது. இப்போது நம்ம பேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா நம்ம எப்போ வேணாலும் பணம் நடுவில் எடுத்துருவோம். இப்போ மைனர் பேரில் எடுக்கிறதால உங்களுக்கு அந்த ஒரு டிசிப்ளின் அப்படியே நம்மளுக்கு கண்டினியூ ஆச்சு. அந்த ஒரு ஃபீலிங் எப்படி சார் உங்களுக்கு இருக்குது? நல்ல கேள்வி இது. என்னென்னா சண்முகம் சார்கிட்ட வந்து நாங்கள் இந்த டிஸ்கஷன் அபவுட் மைனருக்கு பண்ணுறது மேஜருக்கு பண்ணுறது, நான் ஆரம்பத்தில் நான் என்ன சொல்லுவேன்னா என் பேரில் ஒரு தொகையை மாதம் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், அவர்கிட்ட நான் சொல்லிவிடுவேன் கண்டிப்பாக நான் எனக்கு தேவைப்படுமோ எடுக்கணும். அது அந்த க்ரோத்னு ஒரு ஆப்ஷன் சொல்லுவார். அப்புறம் வந்து இன்னொரு ஆப்ஷன் வந்து வித்ட்ராயிங் ஒரு ஆப்ஷன் சொல்லுவார். சம்திங் ஏதோ ஒரு ட்ராப் எப்போனா நீங்கள் அந்த ஃபண்டோடைய மெச்சூரிட்டி ஏதோ அந்த பார்ட் அமௌண்ட் வரும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி ஒரு அமௌண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அவங்க. அந்த அமௌண்ட்டை டிவிடெண்ட் வந்து நான் டிவிடெண்ட் வரணும்னு நான் சொல்லுவேன், என் டிவிடெண்ட் வந்துவிடணும்னுவார். அப்போ அதுமாரி பேசும்போது என்ன அட்வொகேட்டு என்கிட்ட அவர் ஆர்கியூ பண்ண முடியாது. சரிங்க உங்கள் இஷ்டத்து பண்ணுறேன், பட் பசங்களுக்கு நீங்கள் வந்து டிவிடெண்ட் ஆப்ஷன் போகாதீங்க சார், க்ரோத் ஆப்ஷன் போகணுன்னாரு. இன்ஃபேக்ட் உண்மையாக சொல்லணுன்னா வந்து என்னுடைய பெரிய பையனுக்கு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தது கரெக்டாக ஒரு +2 முடிச்சுட்டு அவர் காலேஜ் என்ட்ரு ஆகும் பொழுது 18 இயர்ஸ் முடியும் பொழுது ஒரு நல்ல தொகையாக அது வந்து
அவருடைய காலேஜ் ஃபீஸ் எங்களால் கட்ட முடியுது வித்தவுட் எனி ஒரு ஸ்டெயின் இல்லாமல். அண்ட் இன்னும் சொல்ல போனால் உண்மையை சொல்கிறேன், சில தொகுதியான அமௌண்ட்டு இன்னும் ஒரு அக்கௌண்ட்டில் நான் இப்போ வச்சுருக்கேன், அவருக்காக வச்சுருக்கேன். ஸோ என்னுடைய மகன் வந்து அந்த மைனரில் ஆரம்பித்த அந்த அக்கௌண்ட்டு அந்த க்ரோத் ஆப்ஷன் அவர் சொல்கிறத நான் அக்செப்ட் பண்ணதுனால இப்போ என்ன ஃபீல் பண்ண நடுநூல் அந்த டிவிடன் எடுத்தேன் பார்த்தீங்களா, எனக்கு அந்த வேல்யூ வந்து வித்தியாசம் தெரியுது. அந்த குரோத் இல்லை. ஆமாம். பட் அதுலேயுமே எனக்கும் தேவைப்பட்டப்போ அந்த பணம் பயன்படுச்சு. என்னோட ஆங்கிள் அது கரெக்டு, சண்முகம் சார் சொன்ன இந்த மைனருடைய ஆங்கிள் அது ரொம்பவும் கரெக்டாக இருந்தது. ஸோ 2 விதமாகவும் நான் அனுபவிச்சிருக்கேன், பலன் பெற்றிருக்கேன் இந்த நிறுவனத்திலேருந்து. நீங்கள் எம்எஃப்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க, அதில் சேவிங்ஸ் பண்ண அமௌண்ட் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் வந்து மீட் பண்ணுறதுக்கு உபயோகமாக இருந்தப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அதுதானே சொன்னேன் மேடம், இது வழக்கறிஞர் தொழிலில் வந்து நிரந்தரமான வருமானம் இல்லை. இப்போ ஒன் டைம் ஒரு நல்ல இன்கம் வரும். அண்ட் ஒரு விஷயம் நான் சண்முகத்தை பற்றி சொல்லணுன்னா என்ன சொல்லணுன்னா, அவர் ஒரு கன்சிஸ்டன்ட் சொல்லுவாங்க இல்லைங்களா, தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுவார். அவருக்கு எப்படி தான் ஜோசியம் தெரியாது. எனக்கு ஏதோ ஒரு அமௌண்ட், ஏதோ ஒரு கேஸை நான் முடிச்சிருக்கேன், ஒரு பல்காக ஒரு ஃபீஸ் வாங்கியிருக்கேன்னு தெரிஞ்சால் அவர் கரெக்டாக வந்துடுவார். இந்த வாரம் ஃபோன் அடிச்சுவார், சார் நான் வீட்டில் இருக்கீங்களா, வரேன் சார் வந்து பார்க்குறேன் சார்னார். வந்தவுடனே அவர் சொல்லுவார், சார் இது கண்டிப்பாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் போடுங்க, இது நல்லா இருக்குது, மார்க்கெட் இப்படி இந்த பேஸில் இருக்குது, இப்போ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இது கண்டிப்பாக க்ரோத் 2-3 வருஷத்தில் இப்படி இருக்குன்னு சொல்லுவார். அந்த மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுகள் நீங்கள் சொன்ன மாதிரி சம் ஃபெஸ்டிவல் டைமில் எனக்கு தொகை வருமானம் வராது. ஒரு கல்யாணம் காட்சின்னு வரும் சொந்தக்காரங்களுக்கு, நம்ம எதோ பெருசாக பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் வந்து எனக்கு கண்டிப்பாக இவருடைய இந்த அட்வைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது மியூச்சுவல் ஃபண்ட் சம்மந்தப்பட்ட இது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு, அந்த டைமில் நான் அதை எடுத்து பயன்படுத்தும் போது நாங்கள் உண்மையிலே ஆஸ் அ ஃபேமிலி அவர் சண்முகம் மேலே ஒரு மரியாதையும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு அந்த 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 பிளெஸ்லாம் சேர்ந்து அவர் இன்றைக்கி வளர்ந்துருக்கார். நான் சாதாரணமான ஒரு சண்முகத்தை வந்து இன்றைக்கி வந்து ஒரு சில ஆயிரங்கள் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் அந்த காலகட்டத்தில். என்ன மாதிரி ஒரு 10-20 பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ஷான் வெல்த் வந்து பல கோடிகளை ரீச் பண்ணியிருக்கீங்க, இன்றைக்கி பல ஆயிரம் கஸ்டமர்ஸ் உங்களால் கிளைண்ட்ஸ் வச்சுருக்க முடியுதுன்னா இது பிகாஸ் ஆஃப் தி ஆல் பிளெஸிங்ஸ். நாங்கள் எல்லோரும் எங்கேயோ ஒரு சந்தோஷப்பட்டிருப்போம், ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் மனமகிழ்ச்சி அடைஞ்சிருப்போம். எப்போ கரெக்டாக சொன்னார் இந்த மனுஷன், கேட்டோம், அது பலன் அடையிறோம்னு சொல்லி. அதோட வளர்ச்சி தான் நீங்கள் இன்றைக்கி இந்த சபை உட்காந்துருக்குது. சார், நீங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் சாரை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அது வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணமாக இருந்தது சார்? ஒன்று வந்து இந்த கம்பெனி மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை, தொடர்ச்சியாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு வராங்க. எவ்வளோ மார்க்கெட், எவ்வளோ காலகட்டங்களில், ஈவன் கொரோனா காலகட்டம் முன்னாடியும் சரி, பல வேர்ல்டு வார் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸில் வரும்போதும் சரி, பல தடவை மார்க்கெட் கீழே விழுந்து மேலே வந்திருக்குது. இவர் சொன்ன இந்த எஸ்ஐபி பிளான் சொன்னாங்க பார்த்தீங்களா, அது எப்படி அதை ஆவரேஜ் பண்ணி வந்ததுன்றதை கண் கூட நான் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ நான் சொன்ன மாதிரி என்னுடைய காலேஜ் பசங்களுடைய அட்மிஷனு அந்த மாதிரி பண்ணும் பொழுது ஸோ என்ன சார்ந்திருக்கிறவங்க, என்னோடய ஜூனியர்ஸு, என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் விஷயமா என்கிட்ட ஒரு வீடு வாங்கலாமா, வாசல் வாங்கலாமான்னா ஃபஸ்ட்டு நீ சண்முகத்தை போய் வாங்கிடு, சண்முகத்தை போய் பேசிவிடு, அவர்கிட்ட நீங்கள் ஒரு மீட்டிங் பேசிட்டு அவர் உங்களுக்கு ப்ராப்பராக அட்வைஸ் பண்ணுவார். ஈவன் நாட் ஓன்லி திஸ் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு வீடு வாங்கினா கூட அதுக்கு அவருக்கு தெரிஞ்ச ஒரு அட்வைஸ் சொல்லுவார், சார் பண்ணலாம் பண்ண வேணான்னு சொல்லுவார். ஸோ அதனால தான் நம்ம மற்றவங்களுக்கும் ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட். நான் ஒரு திருப்தியாக ஆகும்பொழுது தான் நான் உங்களுக்கு அதை பற்றி நான் சொல்ல முடியும். ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றேன், நல்லா இருந்துச்சுன்னா உனக்கு சொல்லுவோம் அந்த ஹோட்டல் நல்லா இருக்கும் சாப்பாடுன்னு. ஸோ ஷான் வெல்த்னு தொடர்ந்து சண்முகத்துடைய அவருடைய உங்களோட அந்த குரூப் இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் சிறப்பாக பண்ணுறதுனால நான் என்னுடைய அறிமுகம் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துகிறேன். வந்தவங்க எதுவும் சந்தோஷப்பட்டிருக்காங்க, யாரும் குறை சொல்ல, எப்போ இது பேர் மாட்டி விட்டுட்டேன்னு எதுவும் சொல்லலை. என்கிட்ட எல்லாருமே வந்து ஆனால் நல்ல ப்ராப்பரான ஒரு அட்வைஸ் பண்ணிங்க சார், அவர் சார் என்னை ஃபாலோ பண்ணுறாரு, நிறைய வீடியோஸ் போகிறாரு, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுலாம் வந்து சொல்லும் போது ஓகே, எனக்கு தான் நேரம் இருக்காது பார்க்கறதுக்கு. அவங்க சொல்லும் போது கேட்கும் போது ஓகே, நம்ம ப்ராப்பரான ஒரு நபரையும் ப்ராப்பரான ஒரு நிறுவனத்தையும் தான் அவங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுன்றதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை திரும்பி பார்க்குறப்போ உங்கள் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சார்? உங்கள் பிக்கஸ்ட் டேக் அவே என்ன? இன்வெஸ்ட்மெண்ட் இதான் என்னோட பெரிய டேக்அவே. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ற கான்செப்டில் போக தேவையில்லை. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்னா வந்து தங்கம், நிலம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் காலகாலமாக இருக்குது. அதை உடைச்சது வந்து இந்த எஸ்ஐபி மார்க்கெட்டு, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ப்ராடக்ட் நிறைய வந்து அதில் எந்த ப்ராடக்டில் எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணால் எந்த நேரத்தில் எதை இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த டைம் வந்து சென்ஸ் பண்ண நம்மளால் முடியாது. இவங்க ஐ ஹாவ் அ நாலேஜ் அபவுட் ஃபினான்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சால் கூட அதில் நேரம் ஒதுக்க முடியாது. இவங்க இதுக்குன்னே ஸ்பெஷலிஸ்ட், இவங்க அதை ரிசர்ச் பண்ணி இந்தந்த கம்பெனியில் இந்தந்த காலகட்டத்தில் இந்தந்த நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதோடைய அவுட்புட் இப்படி இருக்கும்னு அது ஸோ அது பலனை நான் வந்து ஒரு இன்வெஸ்டராக இருக்கிற
கொடுக்குறேன் இல்லையா, அதுவே பெரிய விஷயம். நான் இன்றைக்கி என்னுடைய சம்பாத்தியத்தை மட்டும் இல்லாமல் எனக்குன்னு ஒரு தேவையான நேரத்துக்கு ஒரு உதவிக்கோ இல்லை ஃப்யூச்சருக்கோ ஒரு இன்வெஸ்ட் பண்ணுற கான்செப்டே வந்து இருக்குதுன்னா அப்போ நான் மகிழ்ச்சியாக தானே இருக்கணும், சந்தோஷமாக தானே இருக்கணும் கண்டிப்பாக. சார் இப்போது அதர் கிளாஸ் ஆஃப் அசட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க கரெக்டாக சார்? எஃப்டி, ஆர்டி அண்ட் ரியல் எஸ்டேட், அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பண்ண வேண்டாம். அதில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு க்ரோத் பார்த்ததுக்கும் நம்ம எம்எஃப்ஓட ரிட்டர்ன்ஸுக்கும் உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க, க்ரோத் எப்படி இருக்குன்ட்டு? சம்டைம் இதுதான் பெஸ்ட். இது ஏன்னா இது ஒரு தொடர்ச்சியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இது நல்ல விஷயம். இது அதாவது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வர பெனிஃபிட்டோட தொடர்ந்து மாதம் மூலமாக ஒரு குவார்ட்டர்லி ஒரு ஆனுவலியாக நீங்கள் ஒரு இன்கம் தொடர்ந்து நீங்கள் இதை இன்வெஸ்ட் வரும்போது இதோட பெனிஃபிட் கண்டிப்பாக ஹையாக தான் இருக்கும். மார்க்கெட்டில் நீங்கள் மற்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு லேண்ட்லேயோ ஒரு கோல்ட்லேயோ பண்ணுறதோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக ஹையஸ்ட் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்குது. லிக்விடிட்டி எப்படி சார் இருக்குது அதர் கிளாஸ் ஆஃப் அசட்ஸ்க்கும் நம்மளோட எம்எஃப்க்கும்? இட்ஸ் குட், எப்பயுமே பெஸ்ட். அதனால தான் நான் வந்திருக்கேன். நான் அது வந்து இது ஆக்சுவலி நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும். இது நிறைய பேருக்கு வேறு இன்வெஸ்ட்னு தெரிய மாட்டேங்குது. அதை வந்து ஒரு தகுதியான நிறுவனம் அது பல பேர்கிட்ட ப்ராப்பராக பதிவு செய்து அது ரொம்ப வருஷமாக, எனக்கு தெரிஞ்சு 25 வருஷமாக ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கு 20 வருஷம் தொடர்பு இந்த நிறுவனத்தோட. பட் ரொம்ப வருஷமாக தொடர்ச்சியாக கன்சிஸ்டண்ட்டாக அதை செய்துட்டு வராங்க. இவ்வளோ வெற்றிகள், இவ்வளோ பேர் சம்பாதிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல கம்பெனி இல்லையா? அப்போது இந்த மாதிரி சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணதே எனக்கு தெரிஞ்சு ஷான் வெல்த் ஹாப்பி மணின்னு ஆரம்பிக்கும் போது சும்மா இல்லை, மணினாலே ஹாப்பி தான், இல்லை ஹாப்பி மணி வேறு. ஸோ கண்டிப்பாக இதோடைய மற்ற கம்பேர் டு மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டோட இந்த லிக்விடிட்டி, இந்த எஸ்ஐபி, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ப்ராப்பராக இருக்கும் நான் நம்புகிறேன். எனக்கு அது நான் அனுபவம் பெற்றிருக்கேன். கோல்டு சம்டைம் ஏறும் இறங்கும், மார்க்கெட் சம்டைம் ஏறும் இறங்கும், பட் ரியல் எஸ்டேட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு இது எல்லா மாதமும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஒரு லாங் டேர்மில் வரும்பொழுது சிறப்பான ரிட்டர்ன்ஸ் இருக்கும் நான் நம்புகிறேன். இதில் இருக்கும்னு நம்புகிறேன் நான். நிச்சயமாக சார். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக் சார். நன்றி. தேங்க்யூ.